அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஈஸியா சாஃப்ட்டா செய்யக்கூடிய ஒரு இனிப்பு புடிகொழுக்கட்டை தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இனிப்பு புடிகொழுக்கட்டை பண்றதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பேனை வச்சுட்டு ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். அரிசி மாவு வந்து கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே போதும். இந்த மாவு வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தாலே போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். மாவை சூடு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. தூள் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடயே நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம், 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லமும் தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா கொதி வரவும் வடித்து எடுத்துக்கலாம். கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம், கருப்பட்டி இருந்தாலும் கூட செய்யலாம். நாட்டு சர்க்கரைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இது நான் வெல்லம் சேர்த்துக்கிறதுனால வடித்து எடுத்துக்கிற போகிறேன். வெல்லம் வந்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் வடிச்சுக்கலாம். இப்போ பாதி கரைஞ்சி இருக்குது, இன்னும் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது பாகு பதமெல்லாம் எதுவும் வர தேவையில்லை, சும்மா கொதி வந்தாலே போதும். வடித்து எடுத்துக்கலாம். இப்போ மண்ணுக்கல்லெல்லாம் இருந்தால் மேலே வடிகட்டியில் நின்று போயிடும். நம்மளுக்கு சுத்தமான வெள்ளை தண்ணி கிடைக்கும். வெள்ளை தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாயில் அதே கடாயிலேயே அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். வடிகட்டின வெள்ளைப்பாகை அதே கடாயிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவை வந்து ஆறிடுச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியிலே சேர்த்து கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கையில் கிளறிக்கோங்க, கட்டி போடாமல். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறிக்கங்க. கட்டி இல்லாமல், கட்டி இருந்தாலும் நல்லா மசிச்சு விட்டு கிளறிக்கங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு இது மாதிரி கிளறினீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் மாவு வந்து. இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு நல்லா சேர்த்து ஒரு தடவை கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு மாவுன்னா ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டான அளவில் வரும். அதிகமாகவும் ஆகாது, குறைவாகவும் ஆகாது. கரெக்டான அளவில் நல்லா பக்குவமாக இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரு கப்பு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வறுக்க தேவையில்லை. 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா கொழுக்கட்டை வந்து கெடாது. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகுனதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு சாப்பிடையில் வந்து வாயில் கடிபடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க யாரும் இல்லை, அதனால் நாங்கள் வந்து இது மாதிரி செஞ்சுருக்குறோம். வயசானவங்க இருந்தால் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காயை நல்லா வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. டைரெக்டாக தேங்காயை அப்பயே நறுக்கி அப்பயே சேர்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே காலி பண்ணிடுங்க, கெட்டு போயிடும் மறுநாள் வச்சுருந்தீங்கன்னா. தேங்காயை நல்லா கொஞ்சம் லேசாக பொன்னரமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க நீர் சத்தெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நெய் வாசமாக. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மாவோட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச தேங்காயெல்லாம் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவை நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ மாவு வந்து இன்னும் நல்லா சூடாகவே இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும், கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க முடியும்.
கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொலக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா கிளறியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிரும். இப்போ கரண்டியில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு எடுத்துட்டு கையில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கோங்க, தடவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கையில் பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றி வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு நம்ம கொலக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து லைட்டாக கையில் நெய் தடவிக்கங்க. நெய் தடவிட்டு இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க. ஃபஸ்ட்டு உருட்டிட்டு இப்படி அழுத்துனீங்கனாலே புடி கொலக்கட்டை வந்துடும். இப்போ எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த தட்டில் நெய் தடவிக்கலாம். துணி போட்டு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இது எண்ணெய் தடவிட்டு சுடுற தட்டு, அதனால் நெய் தடவிட்டேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கொலக்கட்டைங்கெல்லாம் அடிக்கலாம். கொலக்கட்டைங்கெல்லாம் அடிக்காச்சு. மேலே அடிக்கிறாமல் தனித்தனியாகவே அடிக்கங்க. அடிக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற மாவையும் நம்ம கொலக்கட்டைங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளேயே இதை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே தனித்தனியாக அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி கொலக்கட்டைங்க பிஞ்சு வந்துடும். தனித்தனியாக அடுக்கி எடுத்திங்கன்னா தான் கொலக்கட்டை பிய்யாமல் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற கொலக்கட்டையும் இதுலேயே அடிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற கொலக்கட்டையும் திரும்பவும் அடிக்கலாம். இந்த வரும் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த கொலக்கட்டை செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் வேலை முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது வேலையும் சீக்கிரம் ஆயிரும். பூர்ண கொலக்கட்டையை விட இந்த கொலக்கட்டை செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால் இந்த கொலக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. நீண்ட நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 10 மணி நேரம் வச்சுருந்தா கூட இந்த சாஃப்ட்னஸ் குறையாது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொலக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.